ஓம் சக்தி. அம்மாவின் அருள் பல நேரங்களில் மனித அறிவை கடந்து அதிசயமாக வெளிப்படும். அப்படி சக்தி KM சுப்பிரமணியின் குடும்பத்தில் அம்மா நிகழ்த்திய அதிசய திருவிளையாடல் இது. அவரது ஒரே மகளான சக்தி லக்ஷ்மி சிறு வயதிலிருந்தே நம் அன்னை ஆதிபராசக்தியையே சரணடைந்து தெய்வமாக வணங்கி வந்தார். பாத பூஜையில் அம்மா கூறியபடியே நவம்பர் 13, 2000 அன்று அவரது திருமணம் சித்தர்பீட முறையில் சிறப்பாக நடைபெற்றது. குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் அம்மாவின் அருளால்தான் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். 2001 ஜூலை 24 ஆடிப்பூர விழாவிற்கு ஒரு வாரம் முன்பு அன்று இரவு சக்தி லக்ஷ்மிக்கு ஒரு வினோதமான கனவு ஏற்பட்டது. அந்த கனவில் அம்மா அவர்களின் வீட்டிற்கு வந்து, எனக்கு கஞ்சி கொடுமா என்று கேட்கிறாள். மகிழ்ச்சியுடன் லக்ஷ்மி கஞ்சி கொடுக்கிறாள். அம்மாவும் அதை அருந்திவிட்டு கிளம்புகிறாள். வாசல் வரை வந்த லக்ஷ்மி அம்மா ஒரு ஆட்டோவில் ஏறி செல்வதைக் கண்டு, இவ்வளவு கார்கள் இருக்கும்போது அம்மா ஏன் ஆட்டோவில் செல்ல வேண்டும் என்று எண்ணியபடியே பார்க்கிறாள். சிறிது தூரம் சென்றதும் அந்த ஆட்டோ ஒரு மரத்தில் மோதி மீண்டும் அதே மரத்தில் 2வது முறையாக மோதியது. ஐயோ, அம்மாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற லக்ஷ்மி பதறுகிறாள். ஆனால் அடுத்த நொடியே அம்மா எந்த சஞ்சலமின்றி காயமும் இன்றி ஆட்டோவில் இருந்து இறங்கி நடந்து செல்கிறாள். அதோடு கனவும் கலைந்தது. இந்த கனவின் அர்த்தம் என்னவென்று புரியாமல் லக்ஷ்மி குழப்பத்தில் இருந்தார். சில நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மியின் கணவர் தனது நண்பர்களுடன் மாருதி வேனில் குற்றாலம் சென்றார். இந்த இரவில் போக வேண்டாம், நாளை காலை போங்கள் என்று லக்ஷ்மி கூறியும் அவர் அதை பொருட்படுத்தாமல் கிளம்பி சென்றார். ஆகஸ்ட் 2, 2001 அதிகாலை குற்றாலத்தில் குளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது சோர்வால் ஒரு கணம் கண் அயர்ந்தது. அதிவேகமாக வந்த வேன் சாலையோர மரத்தில் மோதி தாக்கத்தின் வேகத்தில் மீண்டும் அதே மரத்தில் 2வது முறையாக மோதியது. இந்த வேன் முற்றிலும் நொறுங்கிய நிலையில் இருந்தது. பார்த்தவர்கள், இதற்குள் இருந்தவர்கள் உயிருடன் இருக்க முடியுமா என்று அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் ஆச்சரியமாக லக்ஷ்மியின் கணவருக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை. பின்னால் இருந்தவர்கள்தான் கடுமையாக காயமடைந்தனர். அப்போதுதான் லக்ஷ்மிக்கு தனது கனவு நினைவிற்கு வந்தது. கனவில் அம்மா சென்ற ஆட்டோ 2 முறை மரத்தில் மோதியது. ஆனால் அம்மா காயமின்றி வெளியே வந்தாள். அதே போல தனது கணவர் சென்ற வேனும் 2 முறை மரத்தில் மோதியிருந்தது. ஆனால் அவரும் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பியிருந்தார். அம்மா இந்த விபத்தை முன்கூட்டியே கனவின் மூலம் உணர்த்தி தனது அருளால் அவரை காத்திருக்கிறாள் என்பதை குடும்பத்தினர் உணர்ந்தனர். பின்னர் மேல்மருவத்தூரில் பாத பூஜை செய்தபோது அம்மா அருள்வாக்கில் கூறினாள், ஆரம்பத்தில் நீ செவ்வாடை கட்டிய போது எத்தனை பேர் கேலி பேசினார்கள். அதை முன்னிட்டு உன் மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து தாலி பாகியத்தையும் காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன், பார்த்தாயா? உன் மகளுடன் சித்ரா பௌர்ணமியில் கலந்துக்கோ என்று கூறியிருக்கிறாள். இந்த மண்ணை மிதித்து என்னையே நினைக்கின்ற பக்தர்களை இளகிய வெண்ணையில் அகப்பட்ட ஈ போல் அணைப்பேனடா மகனே என்ற அம்மாவின் அருள்வாக்குப்படி அவள் திருவடியை பற்றும் பக்தர்களுக்கு அம்மா எப்போதும் அரணாக இருப்பதை இந்த அனுபவம் மீண்டும் உணர்த்துகிறது. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.